மதுரை பிரியாணி ஆச்சே. அடடடடடா. கல்யாண சமையல் சாதம், நண்டு சிக்கன் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். ஐயோ, வீம்புக்குன்னு கண்ட மெனுக்கு இப்படி சாப்பிடறாரு. இவ்வளவும் சாப்பிட்டு உடம்புக்கு ஒத்துக்காம போயிருச்சுன்னா என்ன பண்றது? நாங்கெல்லாம் நிக்கிறது, ஓடுறது, பறக்கிறது, நீந்துறதுன்னு எல்லாத்தையும் சாப்பிடுவோம். மட்டன் சுக்கா. என்ன இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா சாப்பிட்டோமோ? தண்ணி குடிக்க கூட வயித்துல இடம் இல்லையே. கழுத்து வரைக்கும் நிறைஞ்சிருக்கே. எப்ப வர மாட்டேங்குதே. தொப்பை விழுந்த மாதிரி இருக்கு, ஏப்பமும் வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சலாவே இருக்கே. நடந்தா ஜீரணமாகி ஏப்பம் வரும்னு சொல்லுவாங்கல்ல, நடந்து பார்ப்போம். அப்பா, இங்கனுக்குள்ள காத்து வர மாட்டேங்குதே. பேசாம வெளியே போய் படுத்துட வேண்டியதுதான். தொலைய மாட்டேங்குது. எப்ப வர மாட்டேங்குது. ஐயோ, இன்னும் 2 நாளைக்கு சாப்பிடவே கூடாதுடா சாமி. ஐயா,
மேடம் எங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏய், உன்னதான் கேக்குறேன், எங்கிட்டு கிளம்பிட்ட? வேற எங்க போவாங்க? நான் காலேஜ்ல சேர்ந்திருக்கேன். அதே காலேஜுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன். காலேஜுக்கா? கோர்ட்ல என் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்படி வாழ்றதா இருந்தா எங்க வீட்டு பழக்க வழக்கம் என்னமோ அதுபடிதானே நீ நடந்துக்கணும். எங்க வீட்டு பழக்க வழக்கப்படி பார்த்தா நீ காலேஜ்லாம் போக கூடாது. அப்படி காலேஜுக்கு போய் படிக்கிறதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு சரி வராது. எங்க வீட்டு பொண்ணுங்க இந்த வீட்டு படிதாண்டி போக நாங்க என்னைக்குமே அனுமதிச்சதே கிடையாது. அதனால நீ இந்த மாதிரி காலேஜுக்கு போறது படிக்கிறது இந்த ஜோலில நீ இருக்கவே கூடாது. ஒழுங்கா உன் புத்தகத்தை எல்லாம் தூக்கிட்டு போய் அப்படி ஒரு மூலையில போட்டுட்டு சமச்சமா வீட்டு வேலையை பார்த்தமான்னு இருக்கிற வேலையை பாரு. என்ன பாக்குற? உள்ள போன்னு சொல்றேன்ல. நான் வீட்டு படி தாண்டி வெளியே போக கூடாதா? போக கூடாது. நான் காலேஜுக்கு போக கூடாதா? போக கூடாது. நான் படிக்க கூடாதா? ஆமா, படிக்க கூடாதான். அதான் இப்படி தூரம் சொல்லிட்டு இருக்கேன்ல. ஆனா கோர்ட்ல 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு தான் சொன்னாங்களே தவிர அந்த வீட்டு வழக்கப்படி படி தாண்டாம இருங்க படிக்காம இருக்கணும்னு அவங்க சொல்லவே இல்லையே. சரி, எதுக்கும் நான் ஒரு தடவை எங்க வக்கீல் மேடம் கிட்ட சந்தேகம் கேட்டுக்கிறேன். இது வக்கீல் அம்மா கிட்ட சந்தேகம் கேட்க போறியா? அவங்க கிட்ட எது கேக்குற? வேற யார்கிட்ட கேக்குறது? சட்டம் தெரிஞ்சது அவங்க தானே. அவங்களுக்கே ஒரு தடவை போன் பண்ணி சந்தேகத்தை கேட்டுக்கிறேன். சட்டத்துல இந்த மாதிரி எல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமே. அதுக்குதான், வேற ஒண்ணும் இல்ல. இருங்க, லவுட் ஸ்பீக்கர்ல போடுறேன், ஒரு நிமிஷம். வணக்கம் மேடம், நான் தான் தமிழ்ச்செல்வி பேசுறேன். சொல்லுமா தமிழ்ச்செல்வி. ஒண்ணும் இல்ல மேடம், நான் தேனி மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்ல மேடம்? அதான் எனக்கு நல்லா தெரியுமே. நீதான் அங்க மதுரையில இருந்து தினமும் பஸ்ல ஏறி போய் படிச்சுட்டு வரேன்னு சொன்னியே. ஆமா மேடம், அத பத்தி தான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக போன் பண்ணேன். என்ன விஷயமா? கோர்ட்ல என்ன 6 மாசம் சேர்ந்து வாழ சொன்னாங்கல்ல மேடம்? ஆமா. கோர்ட் என்ன சேர்ந்து வாழணும்னு சொன்னதுனால நான் காலேஜுக்கு போக கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா மேடம்? காலேஜுக்கு போக கூடாதா? ஆமா மேடம், என்ன காலேஜுக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த வீட்டு மருமகளா இருந்தா இந்த வீட்டு படிக்கிட்ட தாண்ட கூடாது, காலேஜுக்கு போக கூடாது, டாக்டருக்கு படிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி 6 மாசத்துக்கு நான் காலேஜுக்கு போகாம வீட்டு படிக்கிட்ட தாண்டாம இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கணும்னு சட்டத்துல ஏதாச்சும் பிரிவு இருக்கா மேடம்? அப்படியெல்லாம் உன்னை யாருமா சொன்னது? அந்த மாதிரி எல்லாம் உன்னை யாரும் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா நீ காலேஜுக்கு போறதை யாராவது தடுத்தாங்கன்னா நாம அவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்டே கொடுக்கலாம். மருமக அது இதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, பெண் கல்வியை தடுக்கறாங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்ப என்ன சொல்ற? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? மேடம், அந்த அளவுக்கு தேவைப்படுமான்னு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க மேடம். இப்ப நான் என்ன பண்ணட்டுங்க? காலேஜுக்கு போகட்டுமா இல்ல வேண்டாமா? சொல்லுங்க, இப்ப நான் என்ன செய்யட்டும்?